திரு துரைமுருகன் அண்ணன் வீட்டுல எடுத்திருக்காங்க 5 கோடி, அவங்களுக்கு சம்மன் அனுப்பல. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தில் 4 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சம்மன் அனுப்பல. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஊடகத்துல கொஞ்சம் நல்ல ஹைலைட் பண்ணீங்கன்னா, அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் கேட்கலையே, இதுக்கு மட்டும் சம்மன் அனுப்பதா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு ஓட்டுக்கு கூட ரூபா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை எந்த போலீஸும் பிடிக்கிறதே இல்லை. ஒரே நாள்ல மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போன வாகனத்துல 3 தடவை என்ன ஆச்சு செக் பண்றாங்க. அதான் காவல்துறை ஒரு பாரபட்சத்தோடு செயல்படுது. எனக்கு வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணாங்க. இப்ப எங்க ஹோட்டல்ல ரைட் பண்ணாங்க, நான் ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு கொஞ்ச நேரம் தங்கி இருந்தேன், உடனே அங்கே போய் ரைட் பண்ணாங்க. அப்புறம் வேண்டிய வீட்டுல நண்பர்கள் வீடு எல்லார் வீடும் முழுக்க இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் நேரடியாக தலையிட்டு 3-4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில மட்டும் 4 அமைச்சர்கள் தங்கி இருக்காங்க, இந்த 2 அமைச்சர்கள் வருவதாக வர சொல்றாங்க. தேவைப்பட்ட முதலமைச்சர் கூட வந்தாலும் வருவார். அடையமா 17ஆம் தேதி வந்தாலும் வருவார். பிஜேபி ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படித்தானே எடுத்துக்க முடியும். எனக்கு மன அழுத்தமே கிடையாது. வக்கீல்லாம் போய் கொடுத்துருக்காங்க, கலெக்டர்ட்டையும் கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இப்ப அது மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாம் நாங்க பிரச்சாரமே பண்ண முடியாது. அங்கங்க செக் பண்ணி லாக் பண்றாங்க. அது ரொம்ப ஒருதலை பட்சமான விஷயம்.